செய்தி தொடர்பாளரும் சமூக நீதி பேரவையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளருமான வினோபா பூபதி அவர்கள் நமக்காக ஆலோசனை வழங்குவார். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற சமூக ஊடக பேரவையின் ஆலோசனை கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி. பொறுமைக்கும் நிதானத்துக்கும் ஒரு புது டெஃபினிஷன் கொடுத்திருக்கிற நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு வணக்கம். உங்களுக்கே தெரியும், கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தை நம் இனத்திற்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக பல்வேறு சிக்கல்களை, பல்வேறு இன்னல்களை மிக பொறுமையுடன், நிதானமுடன், எவ்வளவோ சூழ்ச்சிகள், வெளியிலேருந்து வர சூழ்ச்சியை தாண்டி, இந்த இனத்துக்குள்ளேருந்து வர்ற சூழ்ச்சியும் தாண்டி, நமக்காக, நம் எதிர்காலத்திற்காக மிக சிறப்பாக கடந்த இந்த சிக்கலான காலத்தில் நம்மளை வழி நடத்துகிற, நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல் வேறு யாருக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை தாண்டி, நாம ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய கூட்டம். நாம எளிதில் ஈஸியா நம்மளை உணர்ச்சி வசப்பட வச்சிடலாம், நம்மளை தப்பும் பண்ண வச்சிடலாம், நம்ம தப்பாவும் வழி நடத்தவும் வச்சிடலாம். ஈஸியா யார் வேணா நடக்கலாம். ஆனா அந்த வழியை சூஸ் பண்ணாம, அந்த வழியை தேர்ந்தெடுக்காம, சத்திரியனா இருக்கிறது கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய இளைஞர்களுக்கு, நம்மளுடைய எதிர்காலத்திற்கு சொன்ன அண்ணன் நம்ம கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை அண்ணன் சொன்னாங்க, நம்ம சத்திரியனா மட்டும் இருக்கக்கூடாது, சாணக்கியனா இருக்கணும் அப்படின்னு அண்ணன் பல தடவை சொல்லுவாங்க. அது நம்ம கண்ணு முன்னாடி அண்ணன் எந்த அளவுக்கு நம்மளுடைய இயக்கத்தை எவ்வளவு பெரிய சூழ்ச்சியிலிருந்து நம்மளை ரொம்ப கவனமா, ஐயாவுடைய கொள்கைகள், ஐயாவுடைய இலக்கை அடையறதுக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றுறது எவ்வளவு முக்கியம்னு, தனக்கு நேர எவ்வளோ பிரச்சனைகள் இன்னும் வெளியே சொல்ல முடியாது, அது எல்லாத்தையும் அண்ணன் நம்மளை அழகா வழி நடத்துறாங்க. அதற்கு துணையா நின்ற, நான் எல்லாத்த விட முக்கியமா சொல்லுவேன், சமூக ஊடக பேரவை தன்னார்வலர்கள் மிக முக்கியமான காரணம். இது யாராலையும் மாற்று கருத்து சொல்லவே முடியாது. மிக சிறப்பாக இணையதளத்தில், சமூக ஊடக பக்கங்களில் பதிவுகளாக, காணொலிகளாக, கமெண்ட் செக்ஷன்ல, எதிர்கருத்துக்களை கிட்டத்தட்ட நம்மளுடைய துரோகிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போற அளவுக்கு நீங்க எல்லாரும் பயணப்படுறதுல மிக சந்தோஷம், வாழ்த்துக்கள். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல எவ்வளவு இன்னல்கள் எல்லாரும் பேஸ் பண்றாங்கன்றது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். அண்ணன் எந்த அளவுக்கு இப்ப சக்தி சொன்னாப்ல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருதுன்னு, தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் இந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் வருது, மிரட்டுறாங்க. அதெல்லாம் எல்லளவும் பயப்படாதீங்க. அண்ணன் நமக்கு துணை இருக்காங்க. நமக்கு அண்ணனாகவும் தலைவராகவும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி அண்ணன் செஞ்சிட்டு இருக்காங்க. வேற எந்த தலைவருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலை வராது. அது அழகா தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குது. நம்ம போற இடத்துல எல்லாம் பெரியவர்கள், பெண்கள், எல்லாருமே எப்படிப்பா உங்க தலைவர் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை சரி கட்டி எடுத்துட்டு போறாரு, எப்படி இவ்வளத்தையும் தாங்குறாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே சொல்றாங்க. அண்ணனுக்கு கண்டிப்பா நம்ம மிகப்பெரிய அளவுல சமூக ஊடக பேரவை மட்டும் இல்லாம கட்சியில இருக்கிற இயக்கங்கள், அதை தாண்டி வெளியில இருக்கிற தன்னார்வலர்கள் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்ல இருந்து நம்ம கண் கூட பார்த்தோம். அண்ணனும் அதை நிறைய டைம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கூட்டமே அதுக்கு சாட்சி. இப்ப வரக்கூடிய நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஆளுகிற மக்கள் விரோத திமுக ஆட்சியை விரட்டுவதற்கு அண்ணனுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கணும். 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்னு, நமக்கு ஆல்ரெடி அண்ணன் 100 நாள் நடைப்பயணத்தில் கொடுத்த கண்டென்ட் அவ்வளவு இருக்கு. கொஞ்சம் நஞ்ச கண்டென்ட் இல்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 100 நாள் நடைப்பயணம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பேருக்கு நடைப்பயணம் போவாங்க. ஆனா அந்தந்த மாவட்டங்கள்ல, அந்தந்த தொகுதிகளில், அந்தந்த ஒன்றியங்கள்ல இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை, விவசாய பிரச்சனைகளை, மீனவர்கள் பிரச்சனையை மிக தெளிவா அந்தந்த ஊர்ல போய் அந்தந்த மக்கள்கிட்டே பேசின வேற எந்த தலைவர்களும் நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தது இல்லை. உண்மைதான். மற்றவங்க எல்லாம் பேருக்கு நடைப்பயணம் போவாங்க. ஓகேங்களா? இந்த நடைப்பயணம் நமக்கு அவ்வளோ வால்யூமா டேட்டா, அவ்வளோ டேட்டா இருக்கு. என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, அந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அதை திருப்பி இருக்கு நம்ம அதை எடுத்து எந்தெந்த ஏரியால என்னென்ன விஷயத்துக்காக என்னென்ன அண்ணன் பேசினாங்களோ, குரல் கொடுத்தாங்களோ, அதை நீங்க தனிப்பட்ட முறையில் கலெக்ட் பண்ணும். இப்போ நீங்க ஒவ்வொரு மாவட்டத்தில இருக்கீங்க, அந்தந்த மாவட்டத்து வீடியோஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் சொன்ன வீடியோஸ் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்காக தீர்வு சொன்ன வீடியோஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்றது ஒரு பக்கம்.
அதுக்கப்புறம் அந்த இருக்கிற டேட்டாவை நம்ம அதை மக்கள் கன்சியூம் பண்ற அளவுக்கு சின்ன சின்ன ரீல்ஸா, ரைட் அப்ஸா, போட்டோஸா ஏஐ யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு மாத்தணும் அப்படின்றது மிக இன்னொரு வேலை. ஸோ கலெக்ட் பண்ற வேலை, அப்புறம் அந்த கண்டென்ட்டை கன்சியூமபிளா மாத்துறது ஒண்ணு. மூணாவது, நீங்க புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு, இப்ப பயிற்சி பட்டறை ஒன்று வைக்க போறாங்க, ஒரு நாள் சொல்ல போறாங்க. ஏற்கனவே மிக சிறப்பாக நிறைய பேர் பணியாற்றிட்டீங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் அதிகமா, இன்னும் வேகமா, இன்னும் ஒற்றுமையுடன் உங்களுடைய நேரத்தை, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இந்த இயக்கத்துக்காக, வருகிற தேர்தலுக்காக நமக்கு எவ்வளவு தூரம் பங்கு பெற முடியும்ன்றத நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னா இருந்து நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பில் இருக்கிற மற்ற அமைப்புகளையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு நிறைய காணொளிகள், நிறைய கண்டென்ட்ஸை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? கண்டிப்பா அண்ணனுக்கு ஒரு விஷயத்தை நம்ம உறுதியளிக்கலாம். இங்க வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடுத்த அந்த முன்னெடுப்பு இருக்குல்ல, இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த இயக்கத்தாலும் முடியாது. அது உண்மை. அதற்கு உங்களோட அனைவருடைய ஒத்துழைப்பு வேணும் என வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமா